Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா next 48 hours உங்க பர்சனோட next actions என்னவா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீடைல் விஷயம் வந்து பார்க்கலாம். So, before starting the reading, so guys, கமர்ஷியல் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. So that இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். So please give support on the hype option. So let's start the reading now. Both the energies, உங்களோட பர்சனோட எனர்ஜிஸா இருக்கட்டும், உங்களோட ஒரு எனர்ஜிஸா இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஓல்டு சோலான ஒரு எனர்ஜிஸா தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ரொம்ப ஒரு மெச்சூரான ஒரு பர்சனா வந்து இருக்கீங்க. உங்களோட ஏஜ் என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா இட் இஸ் டசன்ட் மீன் லைக் ஒரு மெச்சூரான ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படிங்கறதுக்காக வந்துட்டு லைக் நான் ரொம்ப ஏஜான ஒரு பர்சனா நான் சொல்ல வரல. ஒரு கம்மியான ஏஜ்ல கூட நமக்கு அந்த ஒரு ஓல்டு சோலோட கனெக்ட் இருக்கு அப்படின்னா, சோ நம்ம ஒரு ஓல்டு சோலா இருக்கோம் அப்படின்னா we will be very mature. நம்ம கம்மியான ஏஜ்லயே நம்ம வந்து ரொம்ப மெச்சூரா வந்து இருந்திருப்போம். சோ அதே மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் திங்ஸ் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். சோ உங்களோட ஏஜ் எதுவா இருந்தாலுமே நீங்க ஒரு ஓல்டு சோல் மாதிரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சோ சம்திங் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம பார்க்கும்போது நீங்க அந்த பர்சன் கிட்ட ரொம்ப ஜென்யூனா இருக்கிறத நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். நீங்களுமே வந்து என்ன அப்படின்னா இந்த பர்சனா எனக்கு இந்த பர்சன் கிடைச்சா போதும் அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு வந்து அதர் ஆப்ஷன்ஸோ அதர் பர்சன்ஸோ நான் அந்த மாதிரி யாரையும் நான் வந்து பார்க்க நான் விருப்பப்படல அப்படின்ற மாதிரி. சோ அந்த ஒரு பர்சன், அந்த ஒரு பர்டிகுலர் சோல், அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அதுதான் நீங்க வந்து ஆசைப்படுறீங்க. சோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். சோ இந்த எனர்ஜி நம்ம வந்து பாக்குறப்ப உங்க பர்சனும் அதே மாதிரி ஒரு எனர்ஜி, அதே மாதிரி ஒரு வேவ் லென்த்ல தான் வந்து இருக்காங்க. சம் கேசஸ்ல பார்க்கும்போது நீங்களும் ஒரு விதத்துல ஒரு ஹீலரா வந்து இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு பர்சனா வந்து இருந்திருப்பீங்க. அண்ட் உங்களோட பர்சனோட சைட்ல வந்து பார்க்கும்போது சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல அவங்களுக்கும் ஒரு சில ஈடுபாடு வந்து இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்ல ஏதாவது மீட் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யோகா இருக்கு அப்படின்னா சோ அந்த இடத்துல ஏதாவது நீங்க மீட் பண்ணிருக்கிறதா இருக்கட்டும். சோ சம்திங் ரிலேட்டட் டு த ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தான் நான் வந்து ரொம்ப அதிகமா வந்து பாக்குறேன். ஒரு அந்த டிராவல் பண்ணியிருந்தா கூட ஏதாவது நீங்க ஒரு டெம்பிளுக்கு ஏதாவது விசிட் பண்ண போயிருக்கப்ப கூட இந்த பர்சனை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியா தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ ரெண்டு பேரோட சோல் லெவலுமே நம்ம வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோல் லெவலா தான் வந்து இருக்கு. ரெண்டு பேரோட பெயினுமே வந்து ஹேண்டில் பண்ற விதம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பெயினை நீங்க தனியா வந்து ஹேண்டில் பண்றீங்க, அவங்களோட வலி என்னவோ அதை அவங்க தனியா வந்து ஹேண்டில் பண்றாங்க, அவங்க அதை தனியா பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இங்க என்ன அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பேருமே ஒரு பொட்டன்ஷியலா வந்து இருக்கீங்க. இந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமே அது ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. லைஃப் பத்தின விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நம்ம வந்து பாக்குறப்ப அவங்க ரெண்டு பேரோட எனர்ஜியுமே ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு டீப் கனெக்டான ஒரு எனர்ஜியா தான் நீங்க வந்து பாக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ அந்த கனெக்ஷன்ஸ்ல நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ நீங்களும் சரி உங்க பர்சனும் சரி சரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்து இல்லாம இருந்திருக்கலாம். சில பேருக்கு கம்ப்ளீட்டாவே ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு டைரக்ஷன்ல இருக்காங்க, நீங்க ஒரு டைரக்ஷன்ல வந்து இருக்கீங்க. சில பேருக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இப்போ நீங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னா கூட இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் நீங்க இருக்கீங்க, ஒரே ஊர்ல தான் நீங்க இருந்தாலுமே சரியான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் வந்து இருந்திருக்காது. ஸோ அந்த ஒரு மன கஷ்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆசைப்படுறீங்க அந்த பர்சன் கிட்ட வந்து பேசணும், பழையபடி ரிலேஷன்ஷிப் நல்லபடியா க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறீங்க. பட் இப்போதைக்கு சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே வந்து ஒதுக்காத மாதிரி தான் வந்து இருக்கு. சில நேரத்துல ஒரு மாதிரி அன்ஃபேவரபிளா இருக்க மாதிரி இருக்குன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பட் இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஓகே. பட் இதோட டைரக்ஷன்ஸ் எப்படி போகுது, இந்த கனெக்ஷனோட டைரக்ஷன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட்ல உங்களுக்கும் சரி உங்களோட பர்சனுக்கும் சரி மேபி நீங்க என்ன எலமெண்டா வேணாலும் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் நான் ஃபீல் பண்ற ஒரு எனர்ஜி நம்ம வந்து பார்க்கும்போது எர்த் எலமெண்டோட எனர்ஜி நான் வந்து பாக்குறேன். ஸோ ரிஷப ராசியோட எனர்ஜிஸா இருக்கட்டும், கன்னி ராசியோட எனர்ஜிஸா இருக்கட்டும், மகர ராசியோட எனர்ஜிஸா இருக்கட்டும் அதுமே நான் பாக்குறேன். இல்லைன்னா வாட்டர் எலமெண்டோட எனர்ஜிஸ்மே நான் வந்து பாக்குறேன். மீன ராசி, விருச்சிக ராசியா வந்து இருக்கட்டும், கடக ராசியா இருக்கட்டும், அண்ட் as well as மகர ராசியும் நான் மென்ஷன் பண்ணிருந்தேன். அண்ட் சில பேருக்கு நம்ம வந்து பாக்குறப்ப மிதுன ராசியோட எனர்ஜிஸ்மே தான் இங்க வந்து இருக்கு, மிதுனம் துலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டீப் அண்ட் இன்டென்ஸான ஒரு எனர்ஜின்றது நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா லைக் உங்களோட எனர்ஜி லெவல் நம்ம வந்து பார்க்கும்போது பாஸ்ட்ல இந்த பர்சன் பொதுவா இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு பர்சனை வந்து ஒரு நடுக்கடல்ல விட்டுட்டு போனா எப்படி இருக்கும். ஒரு பாதைங்கிறது கடல்ல பொதுவாவே போனாலே எந்த ஒரு பாதையும் நமக்கு வந்து தெரியாது. அதுலயுமே இப்ப நம்ம ஒரு நடுக்கடல்ல ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா சுத்தி வர எந்த டைரக்ஷன் நமக்கு வந்து தெரியாது, எந்த திசையும் நமக்கு வந்து தெரியாது. நம்ம எங்க போறோம், நம்ம வந்து இதுல இருந்து வெளியில போறோமா இல்ல நம்ம சுத்தி இன்னமும் தண்ணி தான் இருக்கான்றது நமக்கு எப்பயுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இந்த பர்சன் அவங்களை வந்து விட்டுட்டு போயிருக்கு.
இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அன்ஜஸ்டிஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு சில நேரத்துல இந்த கனெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கும் போதும் சரி, இல்ல இந்த கனெக்ஷன் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்லபடியா ஒரு டீப்பான ஒரு கனெக்டா இது மாறும், இந்த பர்சன் நம்ம கூடிய ஒரு பர்சன் தான் அப்படின்ற அந்த ஒரு ஹோப் போற நேரத்துல சில விஷயங்கள் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கும். ஸோ அது உங்க மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும், ரொம்பவே வந்து பாதிச்சிருக்கும். ஏன்னா அதுல இருந்து நீங்க மீண்டு வந்தது வந்து நான் சொல்லுவேன், அது ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னியா தான் இருந்திருக்கணும். அது ஒரு ஈஸியான ஒரு ஜேர்னியா இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. இந்த பர்சனை விட்டு நீங்க கொஞ்சம் மூவ் ஆன் ஆன சில விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க வந்திருப்பீங்க. தனியாவே அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, தனியாவே வந்து சஃபர் பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அந்த இப்ப நம்ம எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ள அழுதா அது அழுகுதான்னு கூட யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி உங்களோட அழுகையை நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் என்னவோ அது யார்கிட்டயும் ஒரிஜினலா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்க மனசுல என்ன போயிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன எவ்வளவு வேதனை இருக்குன்றதை யாருக்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணிருக்க மாட்டீங்க. அதை கம்ப்ளீட்டா உங்களுக்குள்ளேயே தான் நீங்க வச்சிருப்பீங்க. நீங்க தனியா இருக்கும்போது அதை உங்களுக்கு நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், தனியா இருக்கும்போது நீங்க ரொம்ப அழுது இருக்கலாம். ஸோ உங்களோட விஷயம் நம்ம வந்து பார்க்கும்போது மத்தவங்க முன்னாடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி மத்தவங்களோட ஆறுதல் அந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. மத்தவங்க கிட்ட வந்து சொல்லி அழுகிறது அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா அந்த அந்த 4 செவரு தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி, அதுதான் உங்களுக்கு ஒரு அடைக்கலம் மாதிரி. ஸோ அதுல உங்களோட என்ன எக்ஸ்பிரஷன்ஸோ அண்ட் உங்களோட என்ன ஃபீலிங்ஸோ அதை நீங்க அங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இந்த ஜேர்னி டஃப்பான ஒரு ஜேர்னி தான். கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னியா தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். இவ்வளவு இன்டென்ஸ் கனெக்ஷனா வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் பேடா போயிருக்கு அப்படின்றது தான் அது உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து நீங்க சைக்கிக்கான ஒரு பர்சனை தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஏஞ்சல் த்ரூ ஏதாவது ஒரு சில சைன், ஏஞ்சல் த்ரூ ஏதாவது ஒரு சில உங்களோட இன்ட்யூஷன்ஸ்ல கூட இல்ல ஏதாவது ஒரு சில ட்ரீம்ல கூட உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்க அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சனா தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ அப்படி நீங்க உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன்ஸ் இருக்கு, உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, உங்களுக்கு ட்ரீம் த்ரூ ஒரு சில கைடன்ஸ் உங்களோட ஹையர் செல்ஃப் த்ரூ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஸோ இந்த விஷயம் நடக்கும் போதும் சரி, இதுல இருந்து மீண்டு வரும்போதும் சரி, ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. அகெயின் அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு பாத்வே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அதனால என்னவோ நீங்க ரொம்ப வந்து டிஸ்டர்ப்டா வந்து இருந்திருப்பீங்க. அந்த ஜேர்னி உங்களுக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னியா வந்து இருந்திருக்கும். பட் இப்போ ஆஃப்டர் இந்த விஷயம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ உங்களோட எனர்ஜி லெவல் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு தூரம் நீங்க வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா. ஸோ அப்படி ஒரு இன்டென்ஸான ஒரு வேதனை, ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்ல இருந்து இப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ரொம்ப தைரியமா இருக்கீங்க, ரொம்ப ரிஜிடா இருக்கீங்க, ரொம்ப போல்டா வந்து இருக்கீங்க. இப்ப வந்து என்ன நடந்தாலும் நம்ம வந்து பாத்துக்கலாம், எதாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி தான் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் ஒரு சில விதத்துல வந்து ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்கன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இந்த வியூவர்ஸோட எனர்ஜி நான் வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்க கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. பொதுவா வந்து யாரு மேலே நீங்க அவ்வளோ எமோஷனல் வைக்க மாட்டீங்க. பட் இப்ப ஒருத்தவங்க மேல நீங்க எமோஷனல் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க மேல உங்களுக்கு வந்து ஒரு உண்மையான நம்பிக்கை இருக்கும், ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு எப்படி தோணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிக்குது அப்படின்னா அந்த பர்சன் வந்து தப்பான ஒரு பர்சனா வந்து இருக்க மாட்டாங்க. 100% அவங்க ஒரு நல்ல ஒரு பர்சனா தான் வந்து இருப்பாங்க. அதனாலதான் அவங்க நம்மளோட வாழ்க்கையில அறிமுகமாயிருக்காங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்டோட தான் நீங்க வந்து இருக்கீங்க. இது வரைக்கும் கூட உங்களுக்கு அந்த மாதிரியே வந்து இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு யார்கிட்ட பழகுனதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு குட் மெமரிஸா தான் வந்து இருந்திருக்குமே தவிர்த்து எதுவுமே பேட் மெமரிஸா வந்து இருந்திருக்காது. ஸோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஒரு இன்டிடியூவா நீங்க ஃபீல் பண்ற ஒரு சில விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. பட் இந்த ரிலேஷன்ஷிப்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேஆஸான ஒரு சில மூவ்மெண்ட் இங்க வந்து நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இப்போ உங்களுக்கு டிவைன் த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் சிக்னல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ரீசன்ட் டேஸ்லயோ இல்ல ரீசன்ட் டைம்லயோ ரீசன்ட் மந்த்ல இதுக்கு பிஃபோரும் நான் சொல்றேன். ஓகேங்களா, இட்ஸ் நாட் லைக் ஃபியூச்சர் அப்கமிங் டைம் நான் சொல்லல, பாஸ்டோட விஷயம் தான் இங்க திருப்பி எனக்கு வந்து காட்டுது. ஸோ பாஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு டிவைன் சைன் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கலாம். யாரு த்ரூவோ, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ரீடிங் எடுத்திருக்கீங்க, இல்ல யாராவது இப்ப ஏதாவது குறி சொல்றவங்க கிட்ட நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்க அப்படின்னா கூட அவங்க டெஃபினட்டா சொல்லியிருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஒண்ணு சேரும், நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு நம்பிக்கை நீங்க
நீங்க வந்து வைக்கலாம். ஸோ என்னதான் ஒரு பாஸ்டான ஜேர்னி வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ஹார்டான ஒரு ஜேர்னியா இருந்தா கூட ஸோ நீங்க வந்து ஏமாந்து வந்து போகல. நீங்க வந்து ஏமாறலாம் நீங்க வந்து செய்யல. கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இங்க வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு ஹோப் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க யார்கிட்ட போய் கேட்டாலுமே எல்லாருமே அது ஒரு ரீயூனியன்ங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. மேக்ஸிமம் கேசஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பட் உங்களுக்கு என்னன்னா இந்த சிச்சுவேஷன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கிடையில அவங்களோட ஸ்பிரிச்சுவல்னால வரக்கூடிய இந்த விஷயமா இருக்கட்டும், ஸோ இவ்வளவு தூரம் கைட் பண்ண ஒரு இடத்துல இந்த இடத்துல நமக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கலையா அப்படின்ற அந்த ஒரு தாட்டா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களோட மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இதெல்லாம் நம்பலாம். இப்போ உங்களுக்கு என்னன்னா ஒரு சில டவுட் வந்திருக்கலாம். இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமா, இது நடக்குமா இது நடக்காதா, ஏன்னா திருப்பி அந்த ஸ்டேஜ் வந்து போக முடியாது இல்லையா? திருப்பி அந்த பழையபடி அந்த ஒரு ஒரு டஃப்பான ஒரு ஃபேஸை வந்து திருப்பி நம்மளோட லைஃப்ல நம்மளால அதை ஏத்துக்கவே முடியாது, ரைட்? ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் காஷனாவே இருக்கீங்க, கொஞ்சம் அலர்ட்டாவே வந்து இருக்கீங்க இந்த விஷயத்துல. ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த அளவுக்கு அந்த ஒரு எமோஷனல் பாண்ட், அந்த ஒரு எமோஷனல் லெவல்ல நீங்க கனெக்ட் ஆக போறது கிடையாது. ஏன்னா அப்ப இருந்த உங்களோட எனர்ஜி லெவலா இருக்கட்டும், அப்ப இருந்த உங்களோட மைண்ட் செட்டா இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டாவே இப்போ வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ நிறைய அந்த ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங் இருக்கு, அனலிட்டிக்கான ஒரு சில திங்கிங் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா, இதனால உங்களுக்கு உங்களோட உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. ஏன்னா ஹெல்த் வைஸ் நீங்க நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்போட பெயின், டிப்ரெஷன் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஹெல்த்தை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னாலே நம்ம எவ்வளவு தூரம் வீக்கரா ஆகும், நம்மளோட எனர்ஜி எவ்வளவு வீக்கரா ஆகும், நம்ம எவ்வளவு தூரம் ட்ரெயினா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதே ஒரு எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ நீங்க அந்த விஷயத்த வந்து திருப்பி லைஃப்ல வந்து வரக்கூடாதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கீங்க. ஸோ அதனாலே என்னவோ நீங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தா கூட அதுல இன்னும் ட்ரஸ்ட் வர மாட்டேங்குது உங்களுக்கு. ஓகேங்களா? பட் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு, யூனிவர்ஸ் த்ரூ உங்களுக்கு ஒரு சைன் கிடைச்சிருக்கு. அது ரீடிங்ஸ் த்ரூ இருக்கலாம், இல்ல மற்ற பர்சன்னால கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ற ஒரு பர்சன், குறி சொல்ற ஒரு பர்சன், அது மாதிரி யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த விஷயத்த வந்து நம்பலாம். ஸோ பாஸ்ட் நடந்த சில விஷயங்கள் அது உங்களோட லைஃப்ல ஒரு லெசனா தான் வந்து இருந்திருக்கு. மேபி அது உங்களுக்கு ஒரு சில கார்மிக் ஜேர்னியா கூட வந்து இருந்திருக்கலாம். பட் நீங்க அந்த டஃப்பான ஒரு ஃபேஸை வந்து கடந்து வந்துட்டீங்க அப்படிங்கிறப்போ ஸோ இங்க நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரிங்கிங் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டா உங்க பர்சன் ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்க பர்சன் உங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஐ ஹோப் நீங்களா போய் எதுவும் கம்யூனிகேட் பண்ற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஏன்னா உங்களை பொறுத்த அளவுக்கு அவங்களா வரட்டும், அவங்களா பேசட்டும், இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எஃபர்ட் போடணும், அவங்களா எஃபர்ட் போடட்டும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் தான் வந்து இருக்கீங்க. ஸோ மோர் ப்ராப்ளி இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த பர்சன் த்ரூ அந்த ஒரு எஃபர்ட், அந்த பர்சன் த்ரூ அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸா இருக்கட்டும், அந்த பர்சன் த்ரூ திருப்பி ஐ திங்க் மேபி இந்த ரிலேஷன்ஷிப்ல சில பேர் வந்து பிரேக்கப் ஆயிட்டு ஒரு 1 or 2 years கூட பிரேக்கப் ஆயிருக்கலாம். ஐம் சேனலிங் திஸ் மெசேஜஸ் ஆக்சுவலி. ஸோ ஒரு 1 or 2 year கூட இப்போ நீங்க பிரேக்கப் ஆயிட்டு கம்ப்ளீட்டா நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, செப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கூட ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்மே திருப்பி வந்து ஒன்னு சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் வந்து பார்க்கறேன். ஸோ டெஃபினட்டா இந்த பர்சன்ட்ட ரேண்டமா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல இந்த பர்சனோட சைட்ல இருந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரும். இல்லைன்னா ரேண்டமா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல இந்த பர்சனை நீங்க வந்து மீட் பண்ணலாம், நேர்லயே மீட் பண்ணலாம். 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ஸோ நேர்ல அந்த பர்சனை வந்து மீட் பண்ணலாம். எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, அவங்களாம் மீட் பண்ணுவோமா அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பட் இங்க அகைன் இங்க வந்து டிவைனோட ரோல் வந்து இங்க இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ லைக் இம்பாசிபிள் கூட ஒரு பாசிபிளான ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப எதுனாலுமே உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகே, ஒரு பாசிட்டிவான விஷயத்துல அது வந்து நடக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கனெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு இன்னன் யங் எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ இது ஒரு சோல்மேட், ஒரு ட்வின் ஃப்ளேமோட எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். எதுவுமே இங்க வந்து ஒரு கார்மிக் பேட்டர்னாவோ இல்ல கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாவோ எதுவுமே கிடையாது. பொதுவா இந்த ரிலேஷன்ஷிப்போட ஜேர்னில ஒரு சில விதத்துல நீங்க கார்மிக் சிச்சுவேஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. மற்றபடி இது கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கிடையாது. திஸ் இஸ் அ டிவைன் ரீயூனியனான ஒரு கனெக்ஷன் தான். திஸ் இஸ் டிவைன்லி கனெக்ஷன் தான், டிவைன்லி ப்ரொடெக்டடான ஒரு கனெக்ஷன் தான். ஸோ யூ கேன் சி தட் இந்த பர்சன் த்ரூ லைக் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை பர்சனல் லைஃப்லயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட டைம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இப்போ மாற ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் இப்போ ஏதாவது ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றீங்க, ஜாப்ல ஒரு ஸ்விட்ச் வேணுன்ற மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்க, வேற ஒரு இடத்துல ஒரு நல்ல கம்பெனில வந்து பிளேஸ் ஆகணும், ஃபைனான்ஷியல் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும், இல்ல பொதுவாக ஹெல்த் வைஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்க வந்து பார்க்கும்போது உங்களோட மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் ஆகுது. ஏன்னா கார்மிக் சிச்சுவேஷன் உங்களை விட்டு போகுது. ஸோ கார்மிக் சிச்சுவேஷன் உங்களை விட்டு போகுது அப்படிங்கிறப்போ
பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பாடி வைஸா இருக்கட்டும், உங்களோட ஹெல்த் when it comes to உங்களோட ஹெல்த் வைஸ், உங்களோட மைண்ட் செட் எல்லாமே வந்து ஒரு கிளியரன்ஸா தான் வந்து இருக்கும். ஓகே, ரொம்ப அந்த ஒரு பாசிட்டிவா வந்து ஃபீல் பண்றது, தெளிவான ஒரு தாட் இருக்கும் மைண்ட்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு மைண்ட் செட்டும் இல்லாம ஒரு தெளிவான ஒரு பதில், ஒரு தெளிவான ஒரு தாட், ஒரு தெளிவான ஒரு ஆக்ஷன் அங்க வந்து இருக்கும். எந்த ஒரு விஷயம் நீங்க வந்து டிசைட் பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்க ரொம்ப யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு விஷயம் நீங்க வந்து டக்குன்னு டிசைட் பண்ணா கூட அது கரெக்டா உங்களுக்கு வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ மேக்ஸிமம் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ நீங்க அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃபுக்கு தான் நீங்க வந்து என்டர் ஆறீங்க. ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங் அண்ட் நியூ சேஞ்ச் தான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த ரிலேஷன்ஷிப் பட் ஆல்சோ ஃபார் த ஹோல் லைஃப், உங்களோட என்டையர் லைஃபுக்குமே தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டெப் இருக்கும் அப்படின்னா திஸ் அகைன் அ கன்ஃபர்மேஷன். இந்த கார்ட்ஸ் எல்லாமே நான் பார்க்கும்போது அகைன் அண்ட் அகைன் எனக்கு என்ன ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அன்கண்டிஷனலான ஒரு லவ்வான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். சில சிச்சுவேஷன் நீங்க அந்த நேரத்துல அந்த லெசனை கத்துக்கணும்னு இருந்திருக்கு, அதனால என்னவோ நீங்க அந்த கார்மிக் சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். பட் அதுவே வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு எண்டப் ஆறதோ, அதனால அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆனதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிகாஸ் பாஸ்ட்ல உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். பட் இந்த ரிலேஷன்ஷிப் எதுவும் எண்ட் ஆகலாம் செய்யல. இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீயூனியன் நோட்டை வந்து தேடிதான் வந்து போகுது. ஸோ இங்க நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சைன் கொடுக்குறாங்க, அதை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சம் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து பிளாக் ஆகி இருக்குன்றதுக்காக நீங்க உங்களோட லைக் வரக்கூடிய அந்த சைனை வந்து பிளாக் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ யூ ஆர் கெட்டிங் தட் பிளஸிங். உங்களுக்கு அந்த பிளஸிங்கிறது உங்களுக்கு கிடைக்க தான் செய்யுது. ஸோ இந்த நேரத்துல நீங்களா அந்த மாதிரி எந்த ஒரு தப்பையும் வந்து பண்ணிடாதீங்க. அக்செப்ட் த ஃபேக்ட். ஓகே, ஐ கிளியர்லி சீ தட் அந்த ஒரு டிவைனோட சைன் உங்களோட லைஃப்ல வந்து இருக்கு. ஸோ நீங்க பாக்குற விஷயம் எல்லாத்துலயுமே அதை நல்லா வந்து பாருங்க. இல்லைன்னா நீங்க வந்து அதை பார்த்தாலும் அதை வந்து நீங்க அதை ஏத்துக்க மாட்டேன்றீங்க, அதில் பிலீஃப் வச்சுக்க மாட்டேன்றீங்க. ஸோ இட்ஸ் அகைன் அண்ட் அகைன் எனக்கு அந்த விஷயம் தான் வந்து இந்த ரீடிங் நான் சேனல் பண்றது அது ஒன்று மட்டும்தான். உங்களுக்கு நிறைய சைன் கொடுக்குறாங்க, யூனிவர்சிட்டி உங்களுக்கு நிறைய சைன் உங்களுக்கு கிடைக்குது, ஆனால் நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த ஆஃபர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த சிக்னலை பிளாக் பண்ணிட்டே வந்து இருக்கீங்க. ஸோ அதை பிளாக் பண்றதுனால அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ டோன்ட் டூ லைக் தட். அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணாதீங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக தான் இங்கே வரப்போகுது. ஸோ அதனால ட்ரை டு பி ஃபாலோ தட். உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கிடைக்குதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேவையில்லாத ப்ராப்ளம் நீங்களே வந்து எழுத்துறாதீங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரை டு ஃபாலோ தட். என்ன ஒரு சைன் உங்களுக்கு ட்ரீம்ல கிடைக்குதோ, உங்களுக்கு இன்டியூட்டிவா உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, keep follow that. Okay, so that is the best guidance actually in your life. So these are things I can see in your reading, guys. So உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசன்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனலை வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ், உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன், இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் reach out either on my WhatsApp or on my Instagram. And for any kind of prayer ritual works நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, any kind of third party removal இருக்கட்டும், black magic through உங்களுக்கு ஏதாவது சில ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல black magicனால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். So once again guys, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கைஸ், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.